ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் ஸ்டியூ எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். சில டைமில் நம்மளுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும். அந்த டைமில் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த எக் ஸ்டியூ நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணால் சப்பாத்தி, ஈவன் பூரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டூ பண்ணுறதுக்காக நான் ஒரு 4 எக்ஸ் பாயில் பண்ணி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம முழுசாக கூட எடுத்து வச்சுக்கலாம். முழுசாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம அதில் ஒரு 3 or 4 ஸ்லிட்ஸ் சின்ன கத்தி வச்சு பண்ணி எடுத்துட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பூண்டு ஒரு 5 or 6 பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தாளிக்கும் போது போடுறதுக்கு ஒரு 3 or 4 பீசஸ் கிராம்பு, சின்ன பீசஸ் பட்டை ஒரு 3 or 4, 2 பிரியாணி இலை, ஒரு 2 ஏலக்காய், முந்திரி பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கிறது டைல்யூட் தேங்காய் பால், இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறது கான்சன்ட்ரேட்டட் தேங்காய் பால். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கான்சன்ட்ரேட்டட் தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூ பண்ணுறதுக்கு நம்ம தேவையானது தேங்காய் எண்ணெய். அதனால் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன்ஸ் கோகோனட் ஆயில் போட்டுடலாம். ஆயில் நல்லா சூடான உடனே அதில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு போட்டுடலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம வெங்காயத்தை உள்ளே போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டு போட்டு வதக்கிடலாம். பச்சை மிளகாவும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற டைல்யூட் மில்கை அது உள்ளே போட்டுக்கலாம். டைல்யூட் மில்க் உள்ளே ஊற்றிட்டேன். இப்போ பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எக்ஸை உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அது ஜஸ்ட்டு ஒரு பாயில் வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். தேங்காய் பால் பாயில் ஆகுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கான்சன்ட்ரேட்டட் தேங்காய் பாலை அது உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான எக் ஸ்டியூ ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, ஆப்பம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கன்சிஸ்டன்சி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.